உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மையே நாங்கள் போற்றுகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆமென். இருதயத்தின் ஆழத்தில் ஆராதனை, எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்றைக்கு விசுவாசிகள் தேவனுடைய சமூகம் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறது. இந்த நேரத்திலும் கடந்த வாரம் நம்ம கேட்டது போல ஏதோ வழக்கத்தின்படி மாத்திரம் நம்ம இங்க வந்து நின்று கொண்டு இல்லை, ஆனா நம்மை படைத்த, நம்மை உருவாக்கி, நம்மை போஷித்து, நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற ஜீவனுள்ள தேவனை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவரை உயர்த்த நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம். என் தேவன் நல்லவரா இருக்கிறான்னு சொல்றோம். இந்த நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. நம்ம அவரையே துதிக்க போகிறோம், அவரே உயர்த்தி பாடி என்னுடைய தேவனை போற்ற போகிறோம். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? அவன் நீரே எங்களுடைய துதிக்கு பாத்திர ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உண்மையே நாங்கள் உயர்த்துவோம். Thank you Jesus. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே, தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர. எல்லா கரங்களை அசைத்து சொல்லும் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ. ஓ தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு. எல்லா உற்சாகத்தோடு சொல்ல ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை
சொல்லுமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சுவாசம் உள்ளவரை கர்த்தரே நாம் பாடலாம். அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது நம்ம இருதய நன்றினால் துதினால் நம்ம எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கிட்ட சொல்லுவோமா? என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடும். நீங்க சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்து ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு சேர்ந்து நம்ம சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே. கடைசியா சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஓ உமக்கே ஆராதனை. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எத்தனை பேர் இன்றைக்கும் தைரியமா சொல்ல முடியும்? தேவன் நம்மை கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறார். He has been so good. நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்கிறவராய் தேவன் ஒருவராய் இருந்து மாறாதவராய் இருந்து நம்ம இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்திருக்கார். நம்ம இந்த ஸ்டாங்கோல பாடணும். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆமென். எண்ணுகிறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு எத்தனைன்னு எண்ணலாம், ஆனா இன்னொன்னு அதை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, எல்லா நேரங்களும் என்னுடைய கஷ்டங்களை மாத்திரம் நான் யோசிக்க போறது இல்ல, நீ செய்த நன்மைகளை மாத்திரம் நான் யோசிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக கஷ்டங்கள் வரலாம், ஆனா அதன் மத்தியிலும் நாம் அவருடைய நன்மைகளை எண்ணி நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? He is constant. அவர் ஒருவரே மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கற்றுக்கொண்டு பாடுவோமா? கரங்களை தட்டலாமா? நல்லா உற்சாகமா. துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. சொல்றீங்களா? போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை
உற்சாகத்தோடு போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. சொல்றீங்களா? பாடி பாடி ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. நீங்க சொல்லுங்க. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடு. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. யெகோவா ராஃபா நம்மோடு இருக்கிறார், நீதியிலே வழிநடக்க செய்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம இந்த உற்சாகமாய் சேர்ந்து பாட போறோம். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே, யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே. ஆத்துமாவில் சொல்லுமா? ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே, யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடு. எல்லா உற்சாகத்தோடு போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். எங்களுக்கு தேவையா இருக்கிற ஒரே கருவினா எங்களுடைய நாவு, எங்களுடைய நன்றி உள்ள இருதயம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் சுவாசம் உள்ள எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம். யெகோவா ஈரே எங்களோடு இருந்தீரே அப்பா, யெகோவா ரூவா எங்களுக்காக நீங்க இருக்கிறீங்க, யெகோவா ராஃபா எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் இந்த நாட்களிலும் நம்முடைய வார்த்தையை அவர் அனுப்பி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசுவை இந்த உலகத்திற்கு பிதா அனுப்பும் பொழுது இயேசு எப்படியா வந்தார்னா அவர் வார்த்தையாக இருந்தார். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்த எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? The word of God, ஒரு வார்த்தை போதும் அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி நடத்துவனை நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தையின் வல்லமை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். மத்தேயு 8 நீங்க வாசிக்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். அப்ப நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாரு தெரியுமா? அதுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன். சகேயுனுடைய வாழ்க்கையில இயேசு வந்தப்போ ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வந்தது. ஆனா நூற்றுக்கு அதிபதியுடைய அனுபவத்துல இயேசுடைய வார்த்தை வந்த உடனே அற்புதம் நடந்துருச்சு.
உங்களுடைய சில சூழ்நிலைகள்ல இயேசு உங்களோடு இருக்கிறத நீங்க உணர்வீங்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. சில நேரம் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நாங்க வரலன்னு இல்ல, என்னுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுதே அது தன்னுடைய கிரியை நடப்பிக்கும். My word will do its work. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை போதும், அவன் சொஸ்தமாவான். இயேசு வரும்போது ரட்சிப்பு வரும். ஆனா அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. Send your word right now, Lord. உம்முடைய ரேமா வார்த்தை, உம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை, உங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தை, ஜீவனை கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தை. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. Just one word will suffice. இன்றைக்கு ஸ்மிர்னா சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on the church of Smyrna. இந்த சபைக்கு தேவன் என்னென்ன காரியங்களை சொல்லுகிறார், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை தியானிக்க போகிறோம். What are the things the Lord is saying to the church and what are we going to learn from it? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. Read from the book of Revelation 2nd chapter and the 8th verse. To the angel of the church in Smyrna write, these are the words of him who is first and the last, who died and came to life again. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஸ்மிர்னா சபை இது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 7 சபைகளில் ஒன்றாய் காணப்படுகிறது. The church of Smyrna is one of the 7 churches which was addressed by Jesus. இதற்கு இயேசு பேசும் பொழுது பாருங்கள், துன்பத்தின் மத்தியில் விசுவாசத்தில் வல்லமை நிறைந்த ஒரு முன் உதாரணமான சபை என்று அவர் கூறுகிறார். And when Jesus saying about this church, he says it stands as a powerful example of faithfulness amidst of suffering. பாருங்க, துன்பத்தின் மத்தியில் In the time of விசுவாசத்தின் வல்லம் எப்போ வெளிப்படணும் தெரியுமா? துன்பங்களின் மத்தியில் என்று பார்க்கிறோம். and the power of your faith that will reveal in the times of suffering. அதன் மத்தியிலே அந்த விசுவாசத்தின் வல்லமையை வெளிப்படுத்தின ஒரு முன் உதாரணமான சபை என்று இயேசு கூறுவதை நாம் வாசிக்கலாம். And we can see Jesus is saying that this church is an example of faithfulness in the times of suffering. நான் சொல்லுகிற இந்த காரியங்களை வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 8 இலிருந்து 11 வசனங்களை நீங்கள் காணலாம். We can see these things from the Revelation 2nd chapter from the 8th till the 11th verse. தேவன் சொன்ன காரியங்களை வாசிக்கும் பொழுது இந்த சபை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்று தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். And when we read these verses, we can clearly understand in what the situation what the church was. இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அடிக்கடி உபத்திரவப்படுத்தப்பட்ட சபை என்று அழைக்கிறார். And when Jesus refers this church as a persecuted church. பாருங்க, இந்த ஸ்மிர்னா சபைக்கு இயேசுவின் வார்த்தையின் மூலம் இவர்கள் சோதனையின் மத்தியில் நம்பிக்கையும் ஊக்கமும் தாங்கும் சக்தியும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கொடுக்கிறார். And when Jesus says about the Smyrna and offers hope, encouragement and calls to perseverance in the face of trial. அவருடைய வார்த்தைகளை கேட்ட இந்த சபையானது அந்த சோதனைகளின் மத்தியிலே நம்பிக்கையும் ஊக்கமும் உற்சாகப்படுத்தப்பட்ட நிலையில காணப்படுகிற சபையாகவும் அந்த தாங்குகிற சக்தி அது முக்கியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, சகிக்கக்கூடிய கிருபை தருவீராக அனைவரை கேட்போம் அல்லவா? அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் நன்றாய் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And when we listen, when Jesus and the church listen to the words of Jesus, and the church becomes in hope and encourage and call of perseverance in the face of trial. இந்த சபைக்கு இயேசு சொல்லுகிற காரியம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். We're going to meditate what Jesus is saying to the church. வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படி We will கேட்டுக்கொள்கிறேன். read again from the book of Revelation 2nd chapter and the 8th verse. These are the words of him who is the first and the last, who died and came to life again. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இந்த சபைக்கு இயேசு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். And to this church Jesus is saying few words. அதிலே அவர் கிறிஸ்து யார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்று கூறுகிறார். And in this he says who is Christ and what type he is. அவர் சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், இப்படிப்பட்ட கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு எதிர்ப்புகளை எதிர்த்து நின்று சாதிக்க வேண்டும் என்று அவளை உற்சாகப்படுத்துகிறார். And why
why is he saying all this? To encourage them and to stand firm against opposition and succeed with the confidence in Christ. இந்த சபை அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நிமிர்ந்து எதிர்த்து நின்று பிடித்ததுன்னு சொன்னா அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? And this church which was persecuted stand firm and faces the opposition. இது கிறிஸ்துவின் அடையாளத்தை கொண்ட சபையாய் காணப்பட்டது. And the church had the sign of Jesus. முதலாவதாக கிறிஸ்துவின் அடையாளத்தை கொண்ட சபையாய் காணப்பட்டது. First it was the church which has the identity of Christ. நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஒரு காரியத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நாம் அல்ல, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற கிறிஸ்துவினுடைய வல்லமை அந்த அடையாளத்தோடு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது எல்லா காரியங்களையும் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பானவளே. And if we have the power of Christ in us, we can overcome all the opposition that is against us. ஒரு பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்ணணும்னா அந்த பிரச்சனை பெரிய நிலை இருக்கும், அதை பார்க்க வேண்டாம், நாம் யார் என்று பார்க்க வேண்டும். If you have to face a problem, that problem might be a big problem, but we have to understand who we are. நமக்குள்ளே யார் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். We have to see who is with us. வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவர் காட்டில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். The word says he is that in the world. He is in the new is greater than he is in the world. பாருங்க, அந்த பெரியவர் என்ற அந்த அடையாளம் நம்முடைய அடையாளம் அல்ல, நமக்குள் இருக்கிறவருடைய அடையாளம். The greater is not our identity, but the God who is inside us. அந்த கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராக தெரியுமா? And how is this Christ? அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். He is the beginning and the end. ஒரு காரியத்தை தொடங்கினவர் அவர்தான், அது முடிக்க போகிறது அவர்தான். And he is the founder of the things which is started, and he is the one who is finishing it. அப்போ ஒரு காரியம் ஆரம்பித்து விட்டா அது எப்படி நடந்து முடியும் என்று நாம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. And there is no need for us to get tense how the things will get over. ஆரம்பித்தவர் அதை செய்து முடிப்பார். And he who has started us, கிறிஸ்துவின் அடையாளத்தை கொண்டவளாய் காணப்பட வேண்டும். we have to carry the identity of Christ. நமக்குள் இருக்கிற தேவன் ஆதியும் அந்தமானவர். And the God who is inside us is the first and the last. பாருங்க, சிமியோனா சபைக்கு ஞாபகப்படுத்துற காரியம் என்னவென்றால், And what he reminds to the Smyrna church, அவர் நித்தியமும் சர்வவல்ல தேவத்துவம் உள்ளவரும் ஆதியும் அந்தமானவர் என்று ஞாபகப்படுத்துகிறார். and he reminds them that he is an eternal sovereign, the first and the last. அவர் அனைவரே மறந்து போகிறோம் என்பானவளே. Many times we forget it. நமக்குள்ள இருக்கிற தேவன் அவர் சர்வவல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், சர்வவல்லவர். And he who is inside is an almighty God. அவர் சர்வ அதிகாரமும் படைத்த தேவத்துவம் உள்ளவராக காணப்படுகிறார். And he is a sovereign God, has all the power. இந்த அடையாளங்கள் ஒரு சபையிலே ஒரு மக்களுக்குள்ளே ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பானவளே. This identity should be in the church, with each and every one. அது மட்டுமல்ல, என் தேவன் நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை தம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. Not only that, we should have a mind that he has control of our past, present and the future. நம்முடைய வாழ்க்கை நடப்புகிற எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்த அவர் என்று விசுவாசிக்க வேண்டும். We have to believe everything that is happening in our life is under his control. பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கை நடைபெற எல்லா காரியம் பொறுப்பானவர் அவர் என்று சொல்லும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்கிறேன். We have to ask, why are we worried when he controls everything in our life? நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என்ற அந்த கிறிஸ்துவின் அடையாளத்தை விசுவாசிக்க காணப்பட வேண்டும். We have to believe on the identity of the Christ who is inside me will finish doing everything of என் what I need. வாழ்க்கையின் சகலத்தையும் தேவன் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க We வேண்டும். have to believe everything is under the control of Jesus Christ. பாருங்கள், இந்த இடத்துல இந்த சபையை உற்சாகப்படுத்துவதை பார்க்கலாம். We can see that he is encouraging the church. பாருங்கள், தம்முடைய உயிர்த்தெழுதலை இயேசு குறிப்பிட்டு பேசுகிறார். And Jesus says about his resurrection. இயேசு மரணத்தை வென்றவராய் காணப்படுகிறார். Jesus who overcome the death. பாருங்க, மரணம் என்ற ஒரு பெரிய ஒரு காரியத்தை வென்றவராய் காணப்படுகிறார். And the death, which is a very big thing that he has overcome.
அந்த இயேசு சொல்கிறார், தம்முடைய ஊழியத்தில் குறிப்பிட்டு போராட்டங்களை சகித்து மரணம் வரைக்கும் உண்மையாய் இருந்து நித்திய ஜீவனை பெறுவோம் என்று நம்பிக்கையோடு கூட எதிர்த்து போராட சிபனா சபையை உற்சாகப்படுத்துகிறார். Referencing his resurrection, Jesus encourages Simonans to face persecution and even death with the assurance of eternal life. மரணத்தை ஜெயித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். And the God says, I have overcome the death and I'm with you. கேட்கும்போது உற்சாகமாக இருக்கிறதா, ரொம்ப கஷ்டமா இருக்குதா? Is it very difficult or it is encouraging? மரணத்தை ஜெயித்த தேவ இயேசு உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். Jesus says, I have overcome the death, I'm with you. அந்த மரணத்தை வென்ற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே அதையே வென்ற தேவன் நமக்கும் வெல்லுவதற்கு, போராட்டங்களை சகிப்பதற்கு, மேற்கொள்வதற்கு கிருபையும் பலனையும் கொடுத்து நடத்துவாராக. Because he has overcome the death, the same God is with us and he was given the grace to overcome everything in our life. ஒவ்வொரு நாளும் நாம் பல சோதனைகளை எதிர்கொள்ளலாம். Each and every day we may face some அந்த trials. சோதனையை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு காரியத்தை யோசித்துக் கொள்ள வேண்டும். One thing we have to remember when we are facing this. என்ன தெரியுமா? இயேசு ஏற்கனவே மிகப்பெரிய எதிரியாகிய மரணத்தை வென்றவர். அவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த சோதனை எம்மாத்திரம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். We have to think Jesus has already conquered the greatest enemy and this is nothing before me. சோதனை எதிர்கொள்ளும் பொழுது நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றும் அறியாதவன் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்க நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. And when we are facing the trials, when we are thinking no I am nothing, that is why we are facing a lot of problems. மிகப்பெரிய எதிரியாகிய மரணத்தை வென்ற இயேசு என்னோடு இருக்கிறார். ஆகவே எனக்கு வந்திருக்க இந்த சோதனை எம்மாத்திரம் என்று நினைக்க வேண்டும். Jesus who has overcome the death, the greatest enemy, and this trial is nothing before me. இந்த எண்ணம், இந்த ஒரு அடையாளம் நமக்குள்ள இருக்கும் என்றால், இந்த ஐடென்டிட்டி நமக்கு இருக்கும் என்றால் எந்த சோதனைகளுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அன்பானவர்களே. And if we have this identity, we need not to worry about anything. பிசாசு வரும் பொழுது நீங்கள் அவனை எதிர்த்து தாராளமாய் அந்த இயேசுவினுடைய அதிகாரத்தினாலே பேசலாம் அன்பானவர்களே. And when the Satan come with an authority of Jesus, we can resist against this Satan. இந்த சிமிர்னா சபை அந்த கிறிஸ்துவின் அடையாளத்தை கொண்ட சபையை காணப்பட்டது. And this Smyrna church has the identity of the Christ. ஆண்டவரே, நான் உம்முடைய வல்லமைகளை சரியாக விசுவாசிக்கிறேனா என்று கொஞ்சம் கேட்டு பாருங்க இந்த காலை வேளையிலே. We have to ask ourselves, Lord, am I trusting the powers of Christ? ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறீர். Lord, you are the God who overcome the death. ஆதியும் அந்தமுமான தேவனாக இருக்கிறீர். You are the first and the last. எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்காலத்தை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. Above everything, you have the controls of my future. இதுதான் முக்கியம். That is important. எதிர்காலத்தை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். Future that he has is in his control. ஹalleluya. ஆகவே அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே. There is no need to worry about it. இந்த கிறிஸ்துவின் அடையாளம் நமக்குள்ள இருக்கிறதா? Do we have this identity of Christ in us? அப்படி என்றால் என்ன எதிர்ப்புகள் சோதனைகள் வந்தாலும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை அன்பானவர்களே. Then whatever trials and opposition come, there is no need to worry, beloved. ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்த தேவனோடு இருக்கிறபடினாலே எந்த வியாதிகளுக்கும் தீமைகளுக்கும் நான் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று விசுவாசிக்க வேண்டும். And because my God who has overcome the death, I will not be worried about any sickness or disease. எந்த ஜுரம் வேணா வந்துட்டு போட்டோம், Whatever fever, let it come. மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற இந்த பெரிய விசுவாசம் நமக்கு வேண்டும். We should have the big faith that Jesus has overcome the death. இந்த சபை போல சோதனையை சகித்து எதிர்த்து நின்று போராடின சபையாக மாறினது போல இந்த சிமிர்னா சபையாய் கர்த்தர் மாற்றுவாராக இந்த விசுவாசிகள் எல்லாரும் கரந்தடி சோதரிக்கலாம் அந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தில். All those who are saying like this Smyrna church, I will stand firm against opposition and succeed. ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய வல்லமையை நான் விசுவாசிக்க கிருபை செய்வீராக. Lord, help me to trust in the power of Christ. கிருபை கேட்கலாமா தேவன்கிட்ட? How can we ask? ஆண்டவரே, உம்முடைய அடையாளத்தை நான் பெற்றவனாக. Lord, as I receive the identity of you. ஆண்டவரே, ஆண்டவரே அந்த வல்லமைகள் என்னுள்ளே கிரியை செய்கிற ஒன்றாய் காணப்பட கிருபை செய்வீராக. Lord, let your powers start working in me, Lord. இரண்டாவது என்ன சொல்கிறார்? Second, what he says. வாசிங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Read from the book of Revelation, 2nd chapter, the 9th verse. I know your afflictions and your poverty,
Yet you are rich. I know about the slander of those who say they are Jews and are not, but are a synagogue of Satan. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இரண்டாவது தலைப்பாக பார்க்கிறோம், விசுவாச கிரியைக்காக பாராட்டப்பட்ட சபையாய் காணப்படுகிறது. Second, it was a church which was commendation for faithfulness. காரணம் இந்த சபை கடுமையான உபத்திரவத்துக்குள்ள கடந்த சபையாய் காணப்பட்டது. Because this church went through very great afflictions. பாருங்க, பெரிய பொருளாதார சிக்கலுக்கு கூட கடந்து சென்ற ஒரு சபையாய் காணப்பட்டது. And it was a church which went under poverty. மற்றும் பல அவதூறு வார்த்தைகளின் அதை கேட்டு மிகவும் நொந்து போன சபையாய் காணப்பட்டது. And it was a church which was distressed because of lot of unwanted words against the church. நான் சொன்ன 8 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடங்கி வருகிறது. And when you read from the 8th till the 11th verse, all these things are there. பாருங்க, இந்த சபைக்கு ஏற்றவனாய் பேசுகிறார். And he is speaking according to the church. இந்த சபைக்கு பேசுவது போல எபேசு சபைக்கு பேசவில்லை. He did not speak as he was speaking here to the Ephesian church. இந்த சபை எந்த நிலையில் காணப்படுது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். And the Lord knows what was the status of the church. எந்த சபையை பாராட்ட வேண்டும் பாராட்டுகிறார். And which church has to be appreciated, he appreciated. எந்த சபையை கண்டிக்க வேண்டும் அதை கண்டிக்கிறார். And to the church where he has to chasten, he is chastening them. இயேசு என்றைக்கும் கண்டித்துக் கொண்டே இருக்க மாட்டார். Not Jesus will always be warning. ஏனென்றால் அவள் கடந்து செல்லுகிற அந்த பாதையை அவர் அறிந்திருக்க அப்படினாலே அழகாக சொல்லுகிறார், நீ கடுமையான உபத்திரவத்தின் மத்தியிலும் நீ நிலைத்திருக்கிறாய் என்று விசுவாச கிரியை சொல்லி பாராட்டுகிறதை பார்க்கலாம். And because he knows in what condition the church is going, because you're going through affliction and poverty, and he appreciates them. அநேகம் பொருளாதார சிக்கல்கள் மத்தியிலே கடந்து செல்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். And the Lord knows that the church is going with a lot of economic hardships. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு அவசியமாக இருக்கிறது. We have to understand that the Lord is watching everything. என்னை தேவன் விதமா விட்டுவிட்டாரே என்று யாரும் சொல்லக்கூடாது. No one should say the Lord has left me. அவர்கள் உலக செல்வத்தில் ஏழையாக இருந்தாலும் தங்களுடைய நம்பிக்கையில் தேவன் மீது சார்ந்து கொண்டதன் காரணமாக ஆவிக்குரிய நிலையிலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்களாம். Despite their material poverty, they were spiritually rich because of the faith and the reliance on God. அவருடைய விசுவாச கிரியை கர்த்தர் பாராட்டுகிறார். The Lord appreciates the work of faith. ஒருவேளை அவங்க எழுத்தின்படியே கொஞ்சம் கீழே இருக்கலாம். Maybe according to the word they may be less. ஆனா உலகத்தின் பார்வையிலே கொஞ்சம் பணம் இல்லாதவளா இருக்கலாம். Maybe according to the world they will be in poverty. ஆனால் தங்களுடைய நம்பிக்கையிலே அவர்கள் தேவன் மீது சார்ந்து கொண்டது நிமித்தமாக ஆவிக்குரிய நிலையிலே ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் காண்கிறார் என்று அழகாக சொல்கிறார். Very beautifully the Lord says, because in their faith and their leaning and the reliance on God, they were rich in spiritually. உலக பிரகாரமாக நம்மையும் ஆஸ்வதிப்பார். And worldly also the Lord will bless us. ஆனால் அதே வேளையிலே ஆவிக்குரிய நிலையிலே அவளை ஐஸ்வர்யவான்களாக காண்கிறார் தேவன். At the same time the Lord is seeing them as a spiritually rich people. இவளுக்கு உலகத்திலிருந்து சில உபத்திரம் வந்ததாக நாம் பார்க்கிறோம். We can see they have persecution from the world. அதை குறித்து நாம் சொல்லி தியானிக்க விரும்புகிறேன். We are going to meditate few things on it. பாருங்கள், யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டு ஆனால் அவர் யூதர் அல்லாதவர்கள் இவளுக்கு விரோதமாக பேசுகிறதை பார்க்கலாம். And they are so called Jews, but they are not as the Jews. There are people who are talking against them. அப்போ அவர்கள் சார்ந்திருந்த சமுதாயத்திலிருந்து சந்தித்த வெளிப்புற அழுத்தங்கள் துரோகங்களை இது வெளிப்படுத்துகிறது. We can see some external pressures and betrayals that they are facing. வாழ்ந்து கொண்டிருந்த சமூகம் அது யூத சமூகமாக காணப்படுகிறது. The community they were living is a Jewish community. அவர்கள் மத்தியில் இருந்து வந்த அந்த அழுத்தங்கள், அந்த போராட்டங்கள், அந்த அவதூறுகள் இதெல்லாம் பாருங்க இவர்களை அழுத்தத்திற்குள்ளாக நடத்தினது. This external pressures and the betrayals and the slandering them, everything gave a pressure over them. அப்போ அதிலிருந்து உணர்ந்து கூட என்ன தெரியுமா, உண்மையான
செல்வம் பணத்தில் அல்லது உலக சொத்துக்களில் இல்லை, அது கிறிஸ்துவுடனே கூட உள்ள நம்முடைய உறவில் தான் உண்மையான ஐஸ்வர்யம் அது உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord may help us to understand that the true riches is not found in wealth and worldly possessions, but in relationship with Christ. அந்த சோதனைகள் நம்மை தாழ்மைப்படுத்துவதில்லை, நம்முடைய வாழ்க்கையை மெருகூட்டுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். This ways of trial is not putting us down, but it is making us more closer. நம்முடைய சோதனைகள் நம் விசுவாசத்தை என்ன பண்ணுது? மெருகூட்டுது. Our trials is refining us more. நமக்கு வருகிற போராட்டம் என்ன பண்ண தெரியுமா? நம்மளை அவிதமாக கீழாக போக செய்வதற்காக வரவில்லை, நம்மை ஆவிக்க நிலையில மெருகூட்டும்படியாக வருகிறது. The trials which comes is not going to put us down, but it's going to refine us in spiritually. பாருங்க, அப்போ நம்மை இந்த சோதனைகள் வந்து சில தாக்கங்களின் நிமித்தமாக சமுதாயத்திலிருந்து வந்து தாக்கங்கள், அவிதமாக போராட்டங்கள், நிந்தைகள், சில அவதூறான பேச்சுகள் நம்மை சோர்வடைய செய்திருக்கும் என்றால், என் இயேசு இந்த வேளையில் நம்மை பாராட்டுகிறார். நம்முடைய விசுவாசத்தை நிலைத்திருப்பதற்காக நம்மை பாராட்டுகிறார். விசுவாசிகள் கடந்து சோதரிக்கலாம் அந்த வேளையில் இயேசுவை. Because of the trials, external pressures, a lot of persecutions, have we gone down? But the Lord is encouraging us and commending us of our faithfulness. நிறைய சோதனை வருதா? If do you have a lot of trials? கவலைப்படாதீங்க. Don't worry. நான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யமா இருக்கிறேன்னு நீங்க அறிக்கை செய்யுங்க. You have to confess, I'm spiritually rich. என்னை குறித்து நிறைய பேர் நல்லமோ பேசுவாங்க ஐயா அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. Don't get discouraged. Many are talking unwanted things about me. கர்த்தர் என்னை மெருகூட்டி கொண்டிருக்கிறார். The Lord is refining me. இன்னும் கர்த்தர் என்னை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார். The Lord is decorating me. நாம் சார்ந்திருக்கிறது ஜீவனுள்ள தேவனை. Because we lean on the living God. நமக்குள்ள இருக்கிறது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. விசுவாசிக்கிறீங்களா? Inside us is a resurrected power. ஆகவே எத்தனை சோதனை வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விசுவாசிக்கணும். So we have to believe how much ever trials come, nothing can do anything against me. எத்தனை உபத்திரவம் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விசுவாசிக்க We வேண்டும். have to believe how much ever the trials come, nothing can done to me. சமுதாயத்தில் இருந்தாக இருக்கலாம், நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருந்தாக இருக்கலாம், எந்த விதத்திலிருந்து சோதனைகள் வந்தாலும் தேவன் நம்மை ஆவிக்கு நிலையிலே உற்சாகம் வைத்திருப்பார். இன்னும் இந்த சோதனைகள் நம்மை மெருகூட்டும், உற்சாகப்படுத்தும். And it may come from our community, it will come from our own family. How much ever the trial it comes, it will refine me more. அதன் மத்தியிலே இந்த சிமிர்னா சபையை போல ஆதியில் செய்து கொண்டிருந்த அந்த விசுவாச கிரிகளை செய்து கொண்டே இருக்க கர்த்தர் செய்வாராக. Among this, like the Smyrna church, what we were doing in the early days, it will help us to do it. உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். Do not get discouraged by the trial. சோர்ந்து போக வேண்டாம். Do not be worried. அது நடுவில் இயேசுவை அண்டிக் கொள்வோம், சார்ந்து கொள்வோம். Among that we will lean on God. தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. The Lord will continue to bless. மூன்றாவதாக இந்த சபை இப்படிப்பட்ட சபை. Third, how was this church? வாசிங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. Read from Revelation 2nd chapter in the 10th verse. Do not be afraid of what you are about to suffer. I tell you, the devil will put some of you in prison to test you, and you will suffer persecution for 10 days. Be faithful even to the point of death, and I will give you life as your victor's crown. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்கள், இயேசு இந்த சபைக்கு சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது இவ்விதமா தெரிகிறது. And when Jesus is saying to this church, he says like this. துன்பத்தில் உற்சாகமாக இருந்தார் என்று காரியம் வெளிப்படுகிறது. And we can see they were happy in the time of persecution. இது எப்படிப்பட்ட சபையா? How was this church? துன்பத்தில் உற்சாகமாக இருந்த சபையா? And this was a church they were enjoying in the times of the suffering. துன்பம் வந்தா எல்லாரும் சோர்ந்து போவாங்க. When they were suffering, everyone get discouraged. ஆண்டவரே, ஏன்டா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே நடக்குதுன்னு கேட்பாங்க. They'll ask, Lord, why alone I have all this problem? ஆனா இந்த சபை எப்படி தெரியுமா? துன்பத்திலே சொல்லுங்க உற்சாகமான சபை. But how was this church? They were encouraged in suffering.
அந்த சபைக்கு தான் தேவன் பேசுகிறார். எப்படி தெரியுமா? நீங்கள் அனுபவிக்க போகிற பாடுகளை குறித்து பயப்படாதீர்கள். Do not be worried about the problems you're going to face. நான் கூட இருக்கிறேன்ப்பா. I am with you. ஆகவே அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லி தேவன் தேற்றுகிறதை பார்க்கலாம். And we can see the Lord is saying these words and encouraging them. பாருங்க, எச்சரிப்பின் செய்தி கொடுத்த தேவன் தேற்றமும் செய்வார். And the Lord who gave a word of warning, he will also encourage them. பாருங்க, அவிதமாக இவருடைய கிரிகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் அவிதமாக எப்படி ஜீவிக்கிறார்கள், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். And the Lord is watching them, and what all the problems and sufferings they are facing, he is also watching that. இது நான் சொல்லும்போது சில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். And when we are saying this, for some it will be difficult. ஆனால் இந்த சபைக்கு தேவன் செய்தது அதுதான். And this is what the Lord did to the church. அவருடைய பாடுகளை பார்த்த தேவன் அந்த பாடுகளை நீக்குவதாக சொல்லவில்லை, வாக்களிக்கவில்லை. அதற்கு மாறாக அந்த பாடுகளை மேற்கொள்ள அவளை ஆயத்தப்படுத்துகிறார். Jesus did not give a promise that he will remove all your sufferings, but he prepares them for that. பாருங்க, அதான் முக்கியமான காரியம். நம்முடைய ஜீவித்த ஆண்டவரே, இந்த பாடுகள் இருக்கிறது, இதை நீக்கி போடும் ஐயா என்று ஜெபிப்போம். ஆனால் சில வேளையில கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். அப்படியே இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா? அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாரே. And sometimes we'll be praying, Lord, I have this suffering. He will not remove it, but he will prepare us to overcome the suffering. உண்மையாகவே சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். Sometimes the things will be happening and opposition will be raised. எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும் ஒரு பதில் இருக்காது. How much ever we pray, there is no answer. அப்ப நான் உணர்ந்து கொண்டு தெரியுமா, நாம் சிமினா சபையை காணப்படுகிறோம். Then we have to understand we are like a Smyrna church. கர்த்தர் அதை எதிர்த்து போராட கர்த்தர் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்க We வேண்டும். have to believe that the Lord is giving the grace to overcome it. அநேகம் காரியங்களை கர்த்தர் நீக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே, மேற்கொள்ள கிருபை தாருன்னு இந்த சிமிர்னா சபை போல ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord will be gracious like the Smyrna church, not to remove it but to overcome it. இவருடைய பாடுகளை நீக்க மாட்டார், அதற்கு என்று ஆயத்தப்படுத்த தேவனாக இருக்கிறார். He will not remove it, instead he will prepare you. அது மட்டுமல்ல, இவர் சொல்ற வாக்கு பத்திரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. Not only that, what the word he said was very surprising. அந்த காலகட்டத்துக்கு சொல்லுகிறார். காலகட்டம் He's talking about the time. சிறைவாசமும் உபத்திரமும் 10 நாள் நீடிக்கும் என்று சொல்கிறார். And he says imprisonment and tribulation will last for 10 days. ஆண்டவரே, இதை இல்லாமல் நீ செய்யக்கூடாதா? Lord, why can't you do without having all this? இதை நாம் உற்று கவனிக்கும் பொழுது, ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது, When we deeply meditate on it, இது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தை குறிக்கிறது. it symbolizes a limited period. இந்த பிரச்சனை நீடிக்காது. This problem will not extend. ஒரு 10 நாள் தான். For 10 days. அதற்குள்ளாக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து உன்னை அடுத்த காலகட்டத்தை கடன் செல்ல வைக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் தெளிவாய் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். We can see very clearly the Lord says, within this time I will finish everything and help you to go to the next level. சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? Are you facing some problem continually? கவலைப்படாதீங்க. Don't be worried. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். For everything the Lord has set a time and period. அவைகள் இந்த 10 நாளிலே முடிந்து போகும் என்று கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். Very clearly the Lord says it will last only for 10 days. ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாம் ஒரு காலகட்டத்தை நிர்ணயித்துக்கு முன்ன ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல வேண்டுமா இருக்கு. We have to praise God saying, Lord, I thank you for this time and this period. ஆனா அந்த நேரத்தில் சொல்கிறார், மரணம் வரைக்கும் உண்மையாக இரு என்று சொல்கிறார். And he says, be faithful until your death. அவ்விதமாக நிலைத்திருந்ததற்காக பரிசாக ஜீவ கிரீடம் தர வேண்டும் வாக்குகிறார். And because they were abiding and the reward is the crown of life. ஒருவேளை ஆண்டவரே, இந்த சோதனை எப்பொழுது முடியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். Maybe you might be asking, Lord, when will this trial get over? ஆண்டவரே, இந்த சோதனை எவ்வளவு காலம் தெரியல ஆண்டவரே. Oh Lord, for how much extent will I go to this இந்த trial? பிரச்சனை எவ்வளவு நாள் தெரியல ஆண்டவரே. I don't know how to what extent this problem ஒரு is. சோதனையின் முடிவை நாம் காண முடியாத போதிலும் ஜீவாதிபதியாக இயேசு அவரை நம்புவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மாணவர்களே. We are called to trust God's sovereignty even when we cannot see the end of the trial. ஆண்டவரே, இந்த பிரச்சனை எப்ப முடியும்னு தெரியல ஆண்டவரே. Lord, I don't know when this problem will get over. ஆனால் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற
உம்மை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. But you can have control over everything. In you I will trust. சொல்லுமா இந்த வேளையில, ஆண்டவரே இந்த போராட்டம் இந்த பிரச்சனை அது எப்ப முடியும் எனக்கு தெரியாது ஆண்டவரே. Lord, I don't know when this problem, this trial will get over. எல்லாவற்றையும் மேலாக ஜீவாதிபதியாகிய இயேசு, எல்லாவற்றையும் அதிபதியா இருக்கிற இயேசுவாகிய உம்மை விசுவாசிக்கிறேன். All those who are saying I'm trusting on the sovereign God. துன்பத்தில் போராட்டத்தில் அவர் மீது நம்பிக்கை வைப்பது நமக்கு நித்திய வெகுமதிகளை கொண்டு வரும் மாணவர்களே. And being encouraged in suffering will bring us an eternal reward. விசுவாசிக்கிறீங்களா? Can you believe this? இந்த போராட்டம் ஏன்னே நமக்கு தெரியாது. We don't know why do we have this problem. இது எப்ப ஆரம்பிச்சு இது எப்ப முடியும்னு தெரியாது. We don't know when it started and when will it get இது over. எனக்கு தேவையானு யோசிப்போம். Will we think, do I need all this? ஆனால் அதனுடைய அதன் மத்தியிலே நான் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் பல வெகுமதியான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். And when we abide in it, and the Lord will give a reward according to that. கடைசியாக ஒன்றை பார்க்க விரும்புகிறேன். Last we will meditate on வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Revelation 2nd chapter and the 11th verse. The one who is victorious will not be hurt at all by the second death. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. இந்த இடத்துல தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த சபைக்கு கொடுக்கிறார். The Lord is giving a promise here in this place. நித்திய வாக்குத்தத்தத்தை பெற்ற சபை என்று பார்க்கிறோம். We can see the church who received the eternal promise. அநேகர் சொல்கிறார்கள் வாக்குத்தத்தமான செய்தியை பேசக்கூடாதுன்னு சபைக்கு சொல்றாங்க. Many are saying don't give a promise message always to the church. இயேசு ஸ்மிர்னா சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். Jesus gave a promise to the Smyrna church. இயேசுவை விட பெரியவர் யாரும் இல்லையே. There is no one greater than Jesus. அவர் சபைக்கு கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். He is giving to the church and encouraging எனக்கு them. தெரியுமா, சோதனை மத்திய கடன் செல்லுகிற அந்த சபை உற்சாகப்படுத்த வேண்டிய வாக்கு கொடுக்கிறார். Because he is giving a promise the church which is going through in the suffering. பாருங்கள், இந்த ஸ்மிர்னா சபை தங்கள் விசுவாசத்தின் மூலம் நித்திய ஜீவனுடைய உறுதியை பெற்று பாருங்கள் நியாயத்தீர்ப்பின் தண்டனையிலிருந்து விடுதலை என்ற நிச்சயத்தை அவளுக்கு வாக்கு பண்ணுகிறார். And Jesus assured them that they will have the faith will secure the eternal life and free from judgment. பாருங்க, இந்த வார்த்தைகளை சற்று ஆழமான வார்த்தை காணப்படுகிறது. And these words are very deepful words. பாருங்க, அந்த ஜெயம் கொள்ளுகிறவனா மட்டுமே சொல்கிறார். And it will be a victorious. அப்போ அந்த ஜெயம் கொண்டவனுக்கு ஒரு பரிசு நிச்சயம் அல்லவா? And there is a reward for those who be in victory. ஆகவே இந்த ஜெயம் கொண்ட இந்த ஸ்மிர்னா சபைக்கு ஒரு பரிசு அறிவிக்கிறார். And the Lord is assuring the Smyrna church for their faith. அது என்ன பரிசு தெரியுமா? You know what is that prize? இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. They will not be affected or hurt by the second death. அது ஒரு பெரிய பரிசன் பானவளே. That is the biggest reward, beloved. இந்த இரண்டாம் மரணம் அதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பல வேதவற்பனர்கள் சொல்கிறதை தியானித்துக் கொண்டிருந்தேன். And when the pastor was going through about many scholars saying about the second death, இதிலே முதல் மரணம் என்று சொல்லுவது பாருங்க, அதாவது சரீர மரணத்தை குறிக்கிறது. the first death that shows a physical death. இது பாவத்தின் விளைவாக இந்த மரணத்தை எல்லாரும் அடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். And we can see everyone will go through this experience as a result of sin. ஆதியாகமம் 3:19 ரோமர் 6:23 இதை தெளிவாக வாசிக்கலாம். And we can clearly read from Genesis 3rd chapter 9th verse and Romans 6:23. இது எல்லாருக்கும் வருகிற மரணம். And this is a death that comes for everyone. அது நீதிமானுக்கும் வரும் துன்மார்க்கருக்கும் வரும். முதலாவது இந்த சரீர மரணம் என்று பார்க்கிறோம். And it will come for the righteous and the unrighteous, the death in the body. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் பரதீசிலே இளைப்பாறுகிறார்கள். And those who dead in Christ will rest in the paradise. பாருங்கள், அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் நிராகரித்து மரிக்கிறவர்கள் பாதாளத்தில் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says those who denied Christ are there in the hell. பாருங்கள், அப்பொழுது தேவன் தம்முடைய வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை கொடுப்பதை வாசிக்கிறோம். We are reading that the Lord will reign in his white throne and giving the judgment. அதன் பின்பதாக பாருங்கள், பிசாசுக்கும் அந்த தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற அக்கினியும் கந்தகமும் இருக்கிற அந்த கடலில் தள்ளப்படுவார் என்று பார்க்கிறோமே. And after that we see the Satan and the angels of the Satan are cast in the river of fire. அந்த ஃபைனல் ஜட்ஜ்மென்ட், கடைசி அந்த நியாயத்தீர்ப்பு பின்பதாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அந்த அக்கினி கடலுக்கு. அந்த காரியம் பாருங்க இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. After when they are cast into this lake of fire, that is called the second death. பாருங்கள், அந்த இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிறது அது ஒரு நித்திய
பிரிவை காட்டுகிறது தேவனிடமிருந்து. And the second death shows an eternal separation from God. பாருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் தேவனிடத்திலே வருவதற்கு வாய்ப்பே இல்லாதபடிக்கு நித்திய final separation from God என்று பார்க்கிறோமே, அதுதான் இரண்டாம் மரணம் என்று பார்க்கிறோம். After that you cannot get close with God. That is the final separation from God. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது விசுவாசமாய் இருந்து சோதனையிலே உண்மையாய் இருந்த சிம்னா சபைக்கு இது வாக்குப்படும் என்ன தெரியுமா? But what is he promising to the Smyrna church who are faithful in this? உனக்கு அந்த இரண்டாம் மரணம் கிடையாது. For you there is no second death. நீ பரதேசிலிருந்து தேவனோடு கூட என்றென்றைக்கும் வாசமாயிருக்கும்படியாக அந்த ஒரு உன்னத நிலையை அடைவாய் என்று வாக்கு பண்ணுகிறார். He is promising them you will be in the paradise and forever and ever you will be with God. விசுவாசிகள் எல்லாரும் இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் மரணம் இரண்டாம் மரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். All the believers should very clearly understand about the first death and the second death. அந்த முதல் மரணத்துக்கு முன்பதாக அவளுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்காக இயேசுவண்டை வருபவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. And there is a chance before the first death those who come to Christ அவங்க மரிப்பதற்கு முன்பதாக இயேசுவே என்று சொன்னான்னு போய்டுவாங்க. And before they die, when they see Jesus, they will go to them. பரலோகத்துக்கு போய்டுவாங்க. They will go to heaven. ஆனால் அந்த வாய்ப்பை தவறவிட்டு இயேசுவின் ரட்சிப்பை நிராகரிக்கிறவளுக்கு, இயேசுவை நிராகரிக்கிறவளுக்கு அவள் மரித்த பின்பதாக அவள் இரண்டாம் மரணத்துக்கு அவள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். அந்த இடம் அவளுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டதல்ல, பிசாசுக்கும் தூதலுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் என்று பார்க்கிறோம். After denying the salvation, denying the Christ, after their death they will go to the second death, but that place is already reserved for Satan and the angels of Satan. கிறிஸ்துவின் நாமத்திற்காக உபத்திரவங்களை அனுபவிப்பவர்கள், and those who go through persecution for Christ, இயேசுவின் ஜெயத்திலே பங்கடைந்து அவருடைய சந்நிதியிலே நித்திய ஜீவனை பெற்று அவரோடு கூட யுகாயுகமாய் காணப்பட்டு ஆளுவார் என்பதுதான் இவளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. The promise that they will share his victory and receiving an eternal life in his presence and forever and ever they will reign with God. இந்த உலகத்தின் நம்பிக்கைக்கு நம்முடைய நம்பிக்கை அப்பாற்பட்டது. And the worldly faith and our faith is beyond. எப்படிப்பட்ட உபத்திரவத்தை நாம் சிந்தித்தாலும் கிறிஸ்துவுடன் நித்திய ஜீவன் உண்டு என்ற வாக்குத்தத்தம் உங்களுக்கு எனக்கு இருக்குது என்பான எத்தனை பேர் விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya hallelujah. Have a promise how that hope that beyond lies beyond this world, no matter how much ever sufferings we go. அந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்பாக எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனையை விட தேவன் கொடுத்த வாக்கு பெரியதுன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். How much ever trials and suffering, the promise what the God gives is much more greater than that. சோதனைகள் உலகத்தாருக்கு ஒரு நமக்கும் வரும். And the trials will come for the worldly people and for us. ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. But we have a promise. என்ன? இயேசு நம்மோடு இருக்கிறார். Jesus is with me. நாம் படுகிற பாடுகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். And he is going to give the reward for all our sufferings. அந்த இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை. He has promised there is no second death for us. இதானையா வாக்குத்தத்தம்? That is the promise, beloved. இதான் வாக்குத்தத்தம். That is the promise. என்னக்கென்று உபத்திரம் சகிக்கிற உங்களுக்கு இரண்டாம் மரணத்திலிருந்து விலக்கு அளிக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Are you going through persecution for Christ's sake? There is no second death for you. இந்த சிம்மனா சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன? What are the lessons that we learn from this Smyrna church? உபத்திரவத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். We have to be faithful in persecution. அநேக உபத்திரவம் வந்த போதிலும் இயேசுவின் நாமத்திற்காக அவள் உறுதியோடு நின்றார்கள். And they how much ever their persecution went through, they stood steadfast in faith. இது நம்முடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும், இதிலே உறுதியா இருக்க வேண்டும் என்பார்களே. And this is our faith and we have to be firmly in this one. இதுதான் சிம்மனா சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமாய் காணப்படுகிறது. This was the lesson he taught this Smyrna church. இரண்டாவது, உலக ஆஸ்திகளை விட ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் மேலானது. Spiritual riches over material wealth. உலக சம்பத்து செல்வம் அல்ல. The wealth of this world is not a rich. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. அந்த ஆசீர்வாதம் அந்த ஐஸ்வர்யத்தை ஒருவரும் இருக்க முடியாது, பிரிக்க முடியாது. The spiritual rich, no one can consume it, no one can separate it. மூன்றாவது, இயேசுவின் சர்வவல்ல தேவத்துவத்தின் மீது நம்பிக்கை. Third, trust in God's sovereignty. இயேசு கிறிஸ்து ஆதி மந்தமானவர், அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்தையும் ஆளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். Jesus is the first and the last and he controls over every season of our life. இதமாக தேவத்துவத்தின் நம்பிக்கை கூட கிருபை செய்வாராக. And the Lord will give நான்காவது, கடைசியாக பாருங்க, நித்திய ஜீவனில் உள்ள
நம்பிக்கை என்று பார்க்கிறோம். Fourth, hope of eternal life. ஜீவிக்கிடம் தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நமக்கு நினைப்பூட்டுவது, கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிற ஒவ்வொரு துன்பமும் அது வீணாய் போகாது. ஒவ்வொரு காரியம் என்ன தெரியுமா, ரேட் ஏறிட்டே போகும், பரிசு கூடிக்கொண்டே போகும் என்று விசுவாசிக்கிறேன். The promise of crown of life reminds us the suffering of Christ never go in vain. Each and every day it goes high in value. கிறிஸ்துவுக்காக படுகிற துன்பங்கள் ஒன்றும் வீணா போகாது. The suffering for Christ, nothing will go in vain. அதுல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏறிக்கொண்டே போகும். The reward points will keep increasing. ஆனா இந்த உலகத்துல இயேசுவுக்காக எவ்வளவு பாடுபடுகிறோமோ, எவ்வளவு நீந்து அனுபவிக்கிறோம், போராட்டம் உண்டோ, அது கேட்டபடியாக அவர் அளிக்கிற பலன்கள் அது காணப்படும். And how much ever we are persecuted for Christ's sake, according to that we have the rewards. ஒரு தீர்மானம் செய்வோமா, சிவனா சபையை போல விடாப்பிடியான மற்றும் நீடிய நம்பிக்கை கொண்ட சபையாக இருந்தது போல நானும் விடாப்பிடியான விசுவாசத்தை காணப்படுவேன். விடாப்பிடியான விசுவாசம். Like this Smyrna church will have a steadfast faith. சாதாரண விசுவாசம் அல்ல, இருந்து பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அல்ல. It's not an ordinary faith. விடாப்பிடியான விசுவாசம். A steadfast faith. அதில் நாம் காணப்பட்டு நீடி நம்பிக்கை கொண்டவனாக காணப்படுவேன் என்று சிமியோன் சபையை போல காணப்பட கர்த்தர் செய்வார். Like this Smyrna church will have a steadfast faith and enduring hope. இயேசு நம்மோ நடக்கிறார் என்பதையும் உண்மையுடன் நினைத்திருப்பவர்களுக்கு நித்திய பரிசுகளை ஆயத்தப்படுத்தியிருப்பதையும் அறிந்து சோதனை எதிர்கொண்டு அதன் மத்தியிலே இந்த சிமியோன் சபையை போல உறுதியாய் நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. The Lord will speak to us at the Smyrna church. We will steadfast in faith and receive the reward. ஒரே ஒரு வசனத்தை, ஒரு பகுதியை சொல்லி நாம் முடிக்கலாம் அந்த வேளையிலே. We will see one part of the verse and we'll finish it. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நாம் சொல்லி முடிக்க போகிறோம். We are going to see one part of this verse from Revelation 2nd chapter in the 10th verse. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிடத்தை உனக்கு தருவேன். Be faithful even to the point of death, and I will give you life of your and the victor's crown. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Beloved loving Father, சிமியோன் சபைக்கு நீ சொன்ன காரியங்களை தியானித்தோம் ஐயா. Lord, we meditate the words that you said to the Smyrna ஆண்டவரே, church. உபத்திரவத்தில் உண்மையா இருக்க கிருபை செய்வீராக. Help us to be faithful in our tribulation. உலக செல்வத்தை விட ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் மேலானது என்ற உண்மை புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. Help us to understand more than the worldly riches. We need the spiritual riches. ஆண்டவரே, சர்வத்தையும் உம்முடைய கட்டுப்பாட்டை வைத்திருக்க உம்மை நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்வீராக. Lord, we have and Lord, to trust on you that everything is in your control. அந்த தேவத்துவத்தின் நம்பிக்கை வைக்க கிருபை செய்வீராக. Help us to believe on your sovereignty, Lord. நித்திய ஜீவனில் உள்ள நம்பிக்கை பெருக கிருபை செய்வீராக. Help us to increase the eternal faith. எத்தனை போராட்டம் வந்தாலும் நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்களோடு இருக்கிறது என்று விசுவாசிக்க கிருபை செய்வீராக. How much ever the problem comes, Lord, help us to believe on the promises. அதை நாங்கள் உறுதியாய் பெற்றுக்கொண்டு உம்மை காண கிருபை செய்வீராக. Lord, help us to hold it steadfastly and increase in you. உம்மை சந்திக்க கிருபை செய்வீராக. Help us to see you, Lord. எங்களுக்கென்று வைத்திருக்க வெகுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிற நாட்களில் வந்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. Lord, we believe we have come to the days to receive the rewards from you. அதை நிறைவாய் கட்டளையிடுவீராக. Help us to receive it completely. ஆசீர்வதிப்பீராக. Bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பைக்கும் எடுத்ததிலும் மாதம் சமாதானம் ஆளுகையும் இந்த சிமிர்னா சபையோடு தேவனிருந்து உபத்திரவத்தின் மத்தியிலே அதை மேற்கொண்டு பட்ட பாடுகளுக்கு பதிலை அவர் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பரிசு கொடுப்பேன் என்று சொன்னது போல நமக்கு தெய்வம் வைத்திருக்க வெகுமதிகளை கர்த்தர் நிறைவாய் கட்டிடுவாராக. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வசே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தரோடு இருப்பாராக. பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766
75522999.